வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 4 திருக்குறள் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். ஆன்சர் ஆப்ஷன் இ, குற்றமற்ற ஆட்சி. தென் செகண்ட் ஒன், சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதியறிந்து பேச வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அவையின். தென் தேர்ட் ஒன், கண்ணோடாது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கண் பிளஸ் ஓடாது. தென் ஃபோர்த் ஒன், கசடர எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ, கசடு பிளஸ் அற. தென் ஃபிஃப்த் ஒன், என்று பிளஸ் 5 என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எஞ்சாய்ந்து. குருவினா ஃபர்ஸ்ட் ஒன், நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது. ஆன்சர் பேஜ் நம்பர் 88 எடுங்க. பேஜ் நம்பர் 88ல திருக்குறள் செகண்டோட பொருளை நோட் பண்ணிக்கோங்க. இச்செயலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் ஒப்படைக்க வேண்டும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன், சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது. ஆன்சர் பேஜ் நம்பர் 88 எடுங்க. பேஜ் நம்பர் 88ல தேர்ட் திருக்குறளோட பொருளை நோட் பண்ணிக்கோங்க. எதையும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் சிறந்த ஆட்சியாகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன், அரசன் தண்டிக்கும் முறையாது. ஆன்சர் பேஜ் நம்பர் 88 எடுங்க. பேஜ் நம்பர் 88ல ஃபிஃப்த் திருக்குறளோட பொருளை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவர் செய்த குற்றத்தை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் அரசனின் கடமையாகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் ஃபோர்த் கொஸ்டின், சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன. பேஜ் நம்பர் 89 எடுங்க. பேஜ் நம்பர் 89ல செவன்த் திருக்குறளோட பொருளை நோட் பண்ணிக்கோங்க. கேட்பவரை தன்வயப்படுத்தும், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இயல்பாகும், இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் ஃபிஃப்த் ஒன், சொற்பொருள் பின்வரும் நிலையணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 89 எடுங்க. பேஜ் நம்பர் 89ல சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லைன் ஒரு செய்யுளில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேராகிராஃப் சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும், இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையிலையும் ஒரு திருக்குறள் நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் நம்பர் 8 நோட் பண்ணிக்கோங்க. இந்த திருக்குறளை நீங்க இடையில எழுதணும். திருக்குறள் நம்பர் 8 இதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுக அதுல இருந்து இன்மை அறிந்து, இதை ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையிலையும் நீங்க எழுதணும். ஓகேவா? தென் பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் செகண்ட் ஒன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர்ஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.